This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. த்ரிஷான் அவருக்கு நடந்த ஒரு அமானுஷமான பல சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாரு. ஆனால் ஒரு சில கட்டத்தில் அவருக்கு சாமி அவர் கார் ஓட்டும் பொழுது பக்கத்தில் உட்கார்ந்த அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், அவர் நினைவில் இல்லாத டைமில் அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திருமதி கொடி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சைட்டில் நீங்கள் பார்த்த விஷயங்கள். நானும் என் கணவரும் திருடாங்கிலிருந்து ஒரு காரி எடுத்துட்டு அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு நாங்கள் சிரமான் போனோம். போறப்ப போற பாதை வேஸ் எல்லாமே அவர் தான் பார்த்தாரு. இப்போ போறப்ப சொன்னாரு ரொம்ப ஜேமா இருக்கு, ஸோ நம்ம பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு காட்டு பாதை இருக்கு, அதுல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த பாதையில போனோம். ஸோ அது ஆல்ரெடி காட்டு பாதைன்றது நிறைய காடியும் இல்லை, ரொம்ப லைட்டும் இல்லை, இதுவும் இல்லை, ரொம்ப இருட்டா தான் இருந்துச்சு. 10 o'clock மேல நைட்டு. ஓகே. அப்போ போயிட்டு இருக்கப்போ நார்மலாக நாங்கள் ராத்திரி காடியில் போனோம்னா ஒன்று ஏதாவது பாட்டு கேட்டுட்டு போவோம், இல்லைன்னா சாமி பாட்டு கேட்டுட்டு போவோம். அப்போ நாங்கள் ஒரு பாட்டு நார்மலாக ஒரு குத்து பாட்டு பார்த்து கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு இவர் சாமி பாட்டு மாற்று அப்படின்னாரு. ஏன் நான் என்னாச்சுன்னு கேட்டேன், என்கிட்ட சொல்லலை. அப்போ நானும் சாப்பாட்டு மாற்றினோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லிக்கிறேன் என்கிட்ட, ஆனால் கீழே குனி, மேலே பார்க்காத, பின்னால் பார்க்காத அப்படின்னு மட்டும் சொன்னார் என்கிட்ட. நான் மறுபடியும் ஏன்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்லலை. ஆனால் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் கணக்கில் என் ஃப்ரெண்டோட வீட்டில் நாய் இருக்கு. அந்த நாய் நார்மல் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா குலைக்கும். ஆனால் என்ன அந்த வீட்டுக்குள்ளேயே பூர விடாம என் முன்னுக்கு நின்றுக்கிட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கு. கடைசி அந்த வீட்டோட அவங்க கட்ட நாய் எடுத்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வீட்டுக்குள்ள போனேன். சரி நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட வெளியே போலாம் அப்படின்னு வெளியே போறப்ப போயிட்டு ஒரு கிட்ட நான் எண்ணெய் ஊற்றிட்டு அங்க உள்ள மிளே கடை, சில கடைங்கெல்லாம் நாங்க வர்ற பாதியில சில கடை திறந்துருந்துச்சு. சரி இன்னும் திறந்துருக்க சான்ஸ் இருக்குன்னு நாங்க ஒரு 2-3 கடைக்கு போனோம். கரெக்டா நாங்க பூரா அவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்க சாப்பிட போறோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி என்ன பண்றது தெரியாம சரி இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறப்ப எங்க காடி திடீர்னு ஒரு பம்பர்ல இடிச்சு நின்றுச்சு சைட்ல. அப்படி இப்ப அந்த காடியில நானு, என் கணவர், அவரோட ஃப்ரெண்டு, நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா டோவிங்க்கு கால் பண்ணிட்டு வேற காடி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ராத்திரி ஒரு 11:30 கிட்டக்க 12 போது மணி. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சும்மா உட்காந்து இருக்கிறோம்ல இருட்டுல, காட்டு நடுவுல, சைட்ல அப்படின்னு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவரும் சரி உங்க ஃப்ரெண்டும் சரி 2 பேரும் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. தமிழ்ல, இங்கிலீஷ்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் பார்ப்பாங்க. அதனால அந்த மாதிரி நம்ம சும்மா விளையாட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல காடா இருந்ததை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம இங்க வந்திருக்கோம், இங்க இது இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. காடி டவுனிங் பண்ணி மாத்தி எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா அது மணி ஆல்ரெடி 12 கூட ஆயிடுச்சு அப்படின்றதுனால கண்டிப்பா எந்த சாப்பாடு கடையும் இருக்காது. சரி நம்ம ஏதாவது ஒரு கன்வீனியன்ஸ் ஷாப் 24 hours இருக்கிற மாதிரி ஒரு கன்வீனியன்ஸ் ஷாப்ல போய் நம்ம சாப்பிடலாம், ஏதாவது வாங்கலாம், அப்புறம் அவங்களாம் எடுத்து பண்ணலாம் வேற சொன்னனால சரி அங்க சொல்லிட்டு நான் தான் என் கையால நான் போன் எடுத்து கன்வீனியன்ஸ் ஷாப் நியர் மீனா நம்ம என்ன வரோம், நம்ம பக்கத்துல எந்த கடை இருக்கோ அதுதானே காட்டும். அந்த கடை எங்களுக்கு காட்டிடுச்சு. நாங்க அந்த போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் காடி எடுத்துட்டு நாங்க போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கிற வழியிலேயே நாங்களே வேற ஒரு கன்வீனியன்ஸ் ஷாப் பார்த்தோம். அது திறந்து இருந்துச்சு. அது நார்மல் ஒரு கடை வரிசை, பக்கத்துல பேங்க் இருக்கு, மற்ற கடைலாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் அடைச்சிருக்கு. இந்த ஒரு கடை மட்டும் திறந்ததுனால வெளிச்சம் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்சு. அப்ப நாங்க யோசிக்கல, இது ஏன் மேப்ல காட்ட கிடையாது, ஏன் அது காட்டிச்சு, நாங்க யோசிக்கல. எங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்ற வாசி நாங்க அங்க போயிட்டு ஜாமா வாங்கணும். எங்க உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னுட்டு நாங்க அந்த ஏரியா அப்படியே ரவுண்ட் பண்றப்ப அந்த கடை வரிசைக்கு பின்னால ஒரு இடம் இருந்துச்சு. ஓகே, அது அவ்வளவு இருட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்க ஸ்ட்ரீட் லைட் தான் இருந்துச்சு. ஆனா தூரமா ஒண்ணு அங்க இருக்கிறா, ஒண்ணு இங்க, அந்த மாதிரி தூரமா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருந்துச்சு. நாங்க போயிட்டு ஒரு அலூருக்கு பக்கத்துல காடியை நாங்க பார்க் பண்ணிட்டு அங்கதான் உட்காந்துருந்தோம். காடிக்குள்ளதான் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு நாங்க உட்காந்துருந்தோம். ஒரு கட்டதுக்கு அப்புறம் நாங்க இறங்கணும். இறங்கி நானும் என் கணவர் மட்டும் தான் இறங்கணும். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு அவர் கொஞ்சம் ஓகே, ஸோ அதனால இறங்க முடியாது, கால் இல்லாதனால. ஸோ அவர் காடியில உட்காந்து
உட்காந்து நாங்க ஆனா அவர் சைட் கதவு திறந்துட்டு நின்றுட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறப்பதான் எங்களுக்கு நாங்க அலுவலக பக்கத்துல காடி பக் பண்ணோன்னே அதுக்கு அந்த சைட்ல ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு. அது வந்து ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாங்களா இல்ல பால் அடைஞ்சு போயிடுச்சா என்னன்னு தெரியல. அந்த பில்டிங்ல ஃபுல்லா வந்துட்டு இந்த ஜன்னல் வைக்கிறதுக்கு வந்து இம்பாசிக்கியா இருக்கு. ஆனா ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா கோசங்கா இருக்கு. அந்த மாதிரி மேல இருந்து கவுண்ட் பண்ணா ஒரு செகண்ட் ஒரு தேர்ட் ரவுண்ட்ல ஒரு ரோல மட்டும் நடுவுல உள்ள ஒரே ஒரு ஜன்னல் கிட்ட வந்து கர்டன், ஒரே ஒரு கர்டன் ஒரு சைட்ல மட்டும் தான் இருந்துச்சு. அது நாங்க அப்படி இறங்குறப்பதான் அதை நாங்க நோட் பண்ணோம். நோட் பண்ணிட்டு பட் நாங்க வந்து அது கண்டுக்கல, ஏதோ ஒரு பில்டிங் அப்படின்ட்டு நாங்க பாட்டுக்கு இங்க இது பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரு வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்தையே எப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப நாங்க கேட்போம், ஏன் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நாங்க ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிட்ட இருக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிட்ட அவருக்கு வந்து ஒரு உருவம் கருப்பு கலர்ல 6 அடி உயரத்துக்கு ஃபுல்லா கருப்பா, கை கால் எல்லாம் தெரியுது, ஆனா ஃபுல்லா கருப்பா அவருக்கு வந்து தெரியுது. அப்ப அவர் வந்து சொல்றாரு, அங்க மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப என் கணவருக்கும் வந்து தெரியும் கண்ணுக்குன்றதுனால அவர் பார்த்துட்டு உடனே வந்துட்டு ஆமா அங்க இருக்கு, ஆனா நம்ம கண்டுக்க வேணாம். அப்ப எனக்கு வந்து தெரியாது, ஆனா எனக்கு வந்து ராச பண்ணோம் இங்க என்னமோ இருக்கு சம்திங் பேட் அப்படின்ற மாதிரி. அதனால வந்துட்டு நாங்க வந்து கண்டுக்கல, நாங்க பாடாம இருப்போம். ஆனா வந்து எங்க ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வந்து ஃபீல் வந்து அதையே பார்த்துட்டு இருக்காரு. சொல்றாரு, நாங்க நல்ல வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம், நடுவில் வந்துட்டு சொல்லுவாரு, அது பாரு அந்த சியாங் மேல ஏறுது, அது பாரு அந்த பில்டிங் மேல தாவுது, அந்த ஸ்ட்ரீட் லைட் ஒயர் இருக்கும்ல அது புடிச்சு நடக்குது, அது வந்து இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நாங்க வந்து சொன்னோம், இருக்கட்டும் நம்ம அதை நோண்ட வேணா, பேசாம விட்டுருவோம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த பக்கம் ஒரு இடத்துல போயிட்டு அந்த அலுவல் சைட்ல அந்த பக்கம் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் செஞ்சு என் கணவருக்கு வந்து வந்து காளிமா வந்தாங்க. திடீர்னு பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து வசிக்கு நான் வந்து பேக்ல வந்து எப்பவுமே வந்து குங்குமம் சுருட்டு கனி எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்புக்கு எப்பவுமே வச்சுட்டு சுத்துவேன். அதனால நான் இது பண்ணிட்டு நான் வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து ஒண்ணும் இல்ல, இந்த எல்லை வந்து சரியில்லை, இங்க வந்து கிளம்புங்க அவ்வளவுதான் சொன்னாங்க. எதுவுமே சொல்லல, அவ்வளவுதான் சொல்லிட்டு மலை ஏறிட்டாங்க. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.